ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் ரொம்ப முக்கியமான வீடியோனா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா, கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 10,000 வியூஸ் கிட்ட போயிருந்தது யூடியூப்ல. அதில் நிறைய பசங்க கேட்குற கேள்வி என்னன்னா, சார் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சுட்டு இருக்கேன். அதே போல் நான் ஒரு பாலிடெக்னிக் படிக்கிறேன் சார், நான் ஒரு ஐடிஐ படிக்கிறேன் சார் அப்படின்ட்டு இது போல் சுச்சுவேஷன்ஸ் தான் பசங்க என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சார் நான் இது மேற்கொண்டு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி படிக்க போகிறீங்களோ இல்லை வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை விட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுறப்போ, நீங்கள் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் உங்களுடைய உழைப்பு வந்து அதில் போட்டிருப்பீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் மேலே வர முடியும். அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அந்த விஷயத்த. இப்போது எம்பிபிஎஸ் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. 100 பேரில் 30 டாக்டர்ஸ் தான் தனியாக ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30லேருந்து 40 பேர் அப்படியே ஒரு முன்ன பின்ன வச்சுக்கோங்க. அந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க. மற்ற டாக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கீழே தான் அவங்க வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. இப்படி தான் வந்து இருப்பாங்க. அப்போ அந்த 30 டாக்டர்ஸ் மட்டும் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் தனியாக வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு சர்ஜரி லெவலில் அவங்க வந்து பெரிய ஆளாக ஒரு ஏரியாவில் பேர் பப்ளிக் முன்னாடி வருது. அதே போல் தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் 100 பசங்க படிக்கிறாங்க, 100 பேரும் செஃப் ஆவாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஒரு 70 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, 30 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த 30 பேர் 10 வருஷம் உழைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரிய செஃப்பாக வந்துடுறாங்க வெளியே. இப்போ பெரிய பெரிய செஃப் இருக்கவங்க எல்லாமே அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஏன்னா பசங்க எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்க, சார் செஃப் தாமு சாரை பார்த்துட்டு, அதுபோல் பெரிய பெரிய செஃப் எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளும் இது போல் ஒரு பெரிய செஃப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஆகலாம். உங்களுடைய உழைப்பு இருக்கணும், 2வது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நீங்கள் பெருசாக வர முடியும். ஜாப் பொறுத்தளவு அப்ராட்லேருந்து ஷிப்ஸு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறையா ஜாப் ஓரியன்ட் இருக்குது. பட் வந்து உங்களுடைய திறமைகள் வெளியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 5 வருஷம் ஆயிடும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணி வாங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.